இந்தியாவின் முயற்சியால் 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட யோகா தினம் தற்போது உலகளாவிய மக்கள் இயக்கமாக வளர்ந்துள்ளது. அந்த வகையில் மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற 12வது ஆண்டு யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். காலை 6:30 மணிக்கு தொடங்கிய நிகழ்வில் முதலில் உரையாற்றிய அவர், யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, மனித குலத்தை ஒன்றிணைக்கும் வாழ்க்கை முறை என வலியுறுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுடன் சேர்ந்து பல்வேறு யோகாசனங்களை பிரதமர் மேற்கொண்டார். குறிப்பாக உடலை வில்லாக வளைத்து செய்த ஆசனங்கள் பலரின் கவனத்தை ஈர்த்தன. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், யோகா பயிற்சி மையங்கள், சமூக அமைப்புகள் உள்ளிட்ட சுமார் 35,000 பேர் நேரடியாக பங்கேற்றனர். இந்த ஆண்டுக்கான யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையில் பிரதமர் மோடியுடன் இணைந்து யோகா மேற்கொள்ள நாடு முழுவதும் சுமார் 6 லட்சம் அமைப்புகள் பதிவு செய்திருப்பதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 3.22 லட்சம் அரசு அமைப்புகள், 2 லட்சம் கல்வி நிறுவனங்கள், 16,000க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்திலேயே அதிகபட்சமாக 2.76 லட்சம் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் மக்கள் ஆர்வத்துடன் யோகா தின நிகழ்வுகளில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. யோகா என்பது இந்தியாவின் உலகளாவிய அடையாளமாக மாறியுள்ள நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி யோகாவின் மீதான மக்களின் ஆர்வத்தை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியுள்ளது.